அதில் என்னென்ன போட்டுக்கோன்னா சோம்பு 2 ஸ்பூன் மல்லி, முழு மல்லி, தேங்காய், வெள்ளைப்பூடு, அப்புறம் இஞ்சி, வத்தல், வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி, வெள்ளை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வேக வச்சு வச்சுருக்குது. சன்னா மசாலாவுக்கு பொதுவாக வந்து மசால் பொடி ஒருத்தங்க போடுவாங்க. இது எனக்கு அது பிடிக்கிறதில்ல. கடை மசாலா வீட்டிலையே வதக்கியே செஞ்சிடுறது. வீட்டிலையே வதக்கி நல்லா செஞ்சோம்னா இது குழம்பு சோம்பு, வத்தல், தேங்காய், கொஞ்சம் தேங்காய். ஏன்னா ஒருத்தர் தேங்காய் போட மாட்டாங்க, நான் கொஞ்சம் தேங்காய் போடுவேன். ஏன்னா அதை பருப்பை அரைச்சி ஊற்றுவாங்க, நான் பருப்பை அரைச்சி ஊற்ற மாட்டேன். தேங்காய் கொஞ்சம், அப்புறம் வந்து சொன்னேன் இல்லையா கசகசா, கொஞ்சம் முந்திரி பருப்பு, இதெல்லாம் நல்லா வதக்கி பேஸ்ட் மாதிரி அரைச்சி சப்பாத்திக்கு இது நல்லா தோசைக்குனாலும் சரி, சப்பாத்திக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஆமாம், இது கடையில் வாங்குகிற மசாலா, சன்னா மசாலா வாங்கி போட்டு அது அவ்வளவு பிடிக்கிறதில்ல எனக்கு. ஆமாம், இப்போ கடையில் வாங்குகிற பொடி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இதில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டுறக்கூடாது ஜீரகம், அதனால் கொஞ்சம் ஜீரகம் மட்டும் போட்டுக்கலாம். ஜீரகம் சரி, அரைக்கும் போது கூட போட்டுக்கிறேன். ஒரு தக்காளி இருக்குது, சீரகம் நல்லா 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போதுமானது. ஆமாம், 1 ஸ்பூன் போட்டு நல்லா வச்சுக்கலாம். அதனால் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுருவோம் அதோட. ஏன்னா நம்ம வந்து மஞ்சள் பொடி போடாதனால கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி போதும் தான், ஏன்னா அது புளிப்பு இருந்தால் நல்லா இருக்காது சன்னா மசாலாவுக்கு. ஒரே ஒரு தக்காளி மட்டும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கணும். ஒரு தக்காளி எடுத்துருக்கேன், இதில் போட்டுட்டு வதக்கிறதுக்கு கரெக்டாக. ரொம்பலாம் தக்காளி போட்டோம்னா அவசியம், அது ரொம்ப போட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஒரு தக்காளிக்கு மேலே போடக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே மாவு பிசைஞ்சு, சப்பாத்தி மாவு 1/2 ஹவருக்கு முன்னாடியே பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. பஞ்சு மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா நல்லா சாஃப்டாக வரும். இதெல்லாம் குருமாலாம் பண்ண பிறகு சப்பாத்தி போட்டு நல்லாயிருக்கும். நல்லா வதங்கி பார்த்தீங்கன்னா அந்த வீட்லேயே சன்னா மசாலா ரெடி பண்ணியாச்சு. இதில் என்ன கொஞ்சம் போடணுன்னா பட்டை லவங்கம் போடுவாங்க. நான் அதுக்கு பதில் கொஞ்சமாக பவுடர் வச்சுருக்கிறேன். பட்டை, லவங்கம், சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன், பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அது சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும். ஒரு 1/4 ஸ்பூன், ரொம்ப போடக்கூடாது. அவ்வளோதான், போதுமானது. 1/4 ஸ்பூன் கூட ஜாஸ்தி தான். சின்ன சிட்டிக்கை தெரியுதா, லைட்டாக. ஆமாம், அது மட்டும் போட்டால் போதுமானது. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். ஆறின பிறகு இதெல்லாம் செய்யும்போது நான் மறுபடியும் உங்கள்கிட்ட காட்டுறேன். எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதில் வெங்காயம் போடலாம். ஏற்கனவே வதக்கி அரைச்சிருக்கிறோம். சும்மா ஒரே ஒரு வெங்காயம் மட்டும். இப்போ அந்த மசாலா வதக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரே ஒரு பல்லாரி மட்டும் நறுக்கி போட்டுருக்கு. மசாலா அரைச்சி வச்சுக்கோன்னா அந்த மசாலாவை அதில் ஊற்றுனோம்னா கொஞ்சம் வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் குக்கரில்
குக்கரில் வச்சா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். குருமா மாதிரியே நல்லா வரும். சன்னா மசாலா ஒருத்தங்க உருளைக்கிழங்கு போட மாட்டாங்க. ஒரு மாதிரி சன்னா மசாலாவுக்கு உருளைக்கிழங்கு போட மாட்டாங்க. நான் போடுவேன் சன்னா மசாலாவுக்கு. பையனுக்கு பிடிக்கும் உருளைக்கிழங்கு போட்டால். அதனால் இப்போ வதக்கினது போதும், ரொம்ப ஒன்றும் வதங்க வேண்டாம். லைட்டாக வதங்கிருக்கு. இந்த அளவு வதங்கினாலே போதும். வெங்காயம் மசாலாவை இதை ஊற்றணும். வந்து கொஞ்சம் நல்லா இதில் வதங்கிச்சுன்னா பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் இதில் ஊற்றி வதக்குறது. மசாலாவை நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற மாதிரி வர அளவுக்கு கொஞ்சம் வதங்கணும். வதங்கிச்சுன்னா நல்லது. அதோட 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது சொன்னேன், எண்ணெயில் போடக்கூடாது கருவேப்பிலை. அது பொரிஞ்சிருச்சுன்னா அதோட சத்தெல்லாம் போயிடும். அதனால் இப்படி மசாலோட போட்டிங்கன்னா அது நல்லா கொஞ்சம் வெந்து அந்த சத்து உள்ளே சாரி இறங்கும். அப்போ கருவேப்பிலை வந்து நல்லது கண்ணுக்கு எல்லாத்துக்குமே. அதனால் கடுகு பொரியும் போது கருவேப்பிலையும் போட்டு பொரியக்கூடாது. மசாலா நல்லா வதங்கினா நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இதுக்கு வேறு எதுவுமே போடலை, நம்ம அரைச்சது மட்டும்தான். என்னென்ன போட்டிருக்கோன்னு ஏற்கனவே சொன்னேன். தேங்காய் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம் 1 ஸ்பூனு, மல்லி 2 ஸ்பூனு, வத்தல் 7 வத்தல் காரத்து தக்கன, கொஞ்சம் சீரகம் 1 ஸ்பூனு, அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் கசகசா அது தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, கூட காட்டினேன் இல்லையா, அது எல்லாமே சேர்த்து அரைச்சி ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளி. ஏன்னா தக்காளி நிறையா போட்டால் டேஸ்ட்டு மாறிடும். அதனால் சின்ன தக்காளி ஒன்று போட்டுருக்கு. இப்போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த சின்னதாக ஒரு பல்லாரி கட் பண்ணி போட்டு, கடுகு எதுவும் போடக்கூடாது. அந்த வெங்காயத்தை வதக்கி இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அந்த மசாலா பச்சை வாசனை போன உடனே குக்கரில் எடுத்து போட்டோம்னா இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து போட்டு ஒரு சன்னா மசாலா பொதுவாக யாருமே உருளைக்கிழங்கு போட மாட்டாங்க. எங்கள் பையனுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால சன்னா மசாலாவுக்கு உருளைக்கிழங்கு போடுறேன் நான். நீங்கள் போட்டு பாருங்கள், பிடிச்சிருந்தா. இல்லைன்னா வெறும் அது மட்டும் வைக்கலாம். இந்த மசாலாவை இது பண்ணி இப்போ கொண்டக்கடலை வேக வச்சதோட அப்படி கூட செய்யலாம். உருளைக்கிழங்கு நல்லா சத்துள்ள பொருள் தானே, அதனால தான். சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, ஏன் சாதத்துக்கு கூட ஒருத்தருக்கு பிடிக்கும், சாப்பிட்டுக்கிடுவாங்க விரும்பி. பார்த்தீங்களா, நல்லா அந்த லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருதா, நல்லா அப்படியே ஒரு மாதிரியாக அந்த சைடெல்லாம் தெரியுது. பார்த்தீங்களா, ஜூம் பண்ணி பாருங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது நல்லா பார்த்தீங்கன்னா இது போதுமானது வதங்கினது. இந்த குக்கரில் 2-3 விசில் விடுவோமா, நல்லாயிருக்கும். இப்போது ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை எடுத்து இதில் ஊற்றிட்டு இந்த உருளைக்கிழங்கு இதில் போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா அடுப்பத்தை வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு மசாலா எல்லாம் கொண்டக்கடலை எல்லாம் போட்டு வச்சுருக்குது. நல்லா கலர் பார்க்க எப்படி இருக்குது, நல்லா இருக்குது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி வச்சா சாதத்தோ, தோசையோ, இட்லியோ, சப்பாத்தியோ எதாக இருந்தாலும் நல்லா சாப்பிட நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லியை இப்போயே போட்டு விட்ருவோம். கொத்தமல்லி போட்டுட்டு மூடி விட்டு ஒரு 3-4 விசில் விட்டால் போதும். இன்னும் இதுக்கு மேலே அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அடுத்து சப்பாத்தி சுட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன், சரியா? பாருங்கள், குருமா வச்சேன் இல்லையா, எப்படி இருக்குன்னு பாருங்கள். சன்னா மசாலான்னு சொன்னேன் இல்லையா, சன்னா மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து குக்கரில் வச்சுருக்குறோம். நல்லா இருக்குது.
சப்பாத்தி சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி. எண்ணெய் போடலை, எதுவும் போடாமல் சப்பாத்தி சுட்டுருக்குது. நைட்டு டிஃபன் சன்னா மசாலா உருளைக்கிழங்கு போட்டு செய்யலாம். ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது, எங்களுக்கு பையனுக்கு பிடிக்கிறதுனால நம்ம வச்சுருக்கிறேன். சன்னா மசாலாவும் இதுவும் வச்சு பாருங்கள். நான் சொன்ன மசாலாலாம் போட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரியா?